வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டேட்டை பார்த்தீங்கன்னா 25. இன்னைக்கு ஃபஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து புரசோகம் ட்ராப்பு. இப்போ நம்ம வீட்டிலேருந்து வண்டி எடுக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறோம். பிக்கப் பாயிண்ட் போயிட்டு அந்த ட்ரிப் எடுத்து முடிக்கிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கஸ்டமர் பிக்கப் பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ரோடு ஏற்றுற இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம ரோடு ஏற்றிட்டு அடுத்து கிளம்ப வேண்டியதான். கஸ்டமர் பாயிண்ட்டுக்கு வந்தோடனே கஸ்டமர் ரோடு கேன்சல் பண்ணிக்கிறேவா அப்படின்னாது. என்ன சார் ஆச்சுன்னா, இல்லை இப்போ லொக்கேஷன் தப்பாக போட்டேன், இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிறவா. அதெல்லாம் சார் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க சொன்னோன்னே கஸ்டமர் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு ஃபேர் வந்து 680 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் சேஞ்ச் பண்ணோன்னே இப்போ 1382 வந்துச்சு. நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அந்த லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். குறைச்ச வைப்போம். ஃபஸ்ட்டு போட்டுறது வந்து ஆவடி டு ஆவடியிலே போட்டிருந்தோம். அது ஏற்ற இடத்துலேயே போட்டிருந்தாப்புல. அதெல்லாம் ஃபேர் இப்போ மாற்றினோன்னே 1382 ரூபா வந்தோடனே அவரே ஷாக் ஆகிட்டு ஏன்னா இப்போ இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னாரு. இல்லை சார் இந்த வண்டிக்கு 9 ஃபீட் வண்டிக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக தான் வரதான் செய்யும் அப்படின்னு சொன்னேன். சரிண்டா, ஓகே சொல்லுங்கள். எனக்கும் அந்த ஆவடி டு ஆவடியே ட்ராப் போட்டுருந்துச்சா. நான் பேர் பார்த்தீங்கன்னா 680 ரூபாய் போட்டுருந்துச்சு. எனக்கு பரவாயில்ல, சரி ஓகே நம்ம ஆவடி எடுத்து ஆவடி தான் இறக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஓகே சொல்லிட்டு போயிட்டேன். திடீர்னு பார்த்தா அவர் வந்து லொக்கேஷன் தப்பாக போட்டிருக்காரு, பின் பண்ணியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம புரசோகம் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாங்க கார்டன் பக்கத்தில் இருக்கோம். கஸ்டமர் ட்ராப் லொக்கேஷன் பக்கத்தில் ரீச் ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ரீச் பண்ணிட்டு இந்த ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ட்ரிப்பு என்ன எப்போ கிடைக்குன்னு தெரில. உடனே கிடைச்சா உங்களுக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரசோகத்தில் எப்பவுமே லோடு கிடச்சிரும். பார்க்கலாம் எப்படின்னு இன்னைக்கு. ஸோ கஸ்டமர் ஃபஸ்ட்டு போயிட்டு டக்குன்னு கிடைக்கிறேன். அந்த எந்த அது ஏரியா எப்படின்னு தெரியல, தெருக்குள்ளே போய் இருக்க சொன்னாது. அந்த தெரு எப்படி இருக்குன்னு தெரில. சின்ன சந்தா இருந்தால் ரொம்ப கஷ்டம். பார்க்கலாம். புரசோகம் வந்துட்டோம். இதுதான் கஸ்டமர் பாயிண்ட். வந்து லெஃப்ட் திரும்ப சொல்கிறாரு. அது நினச்சது மாதிரி இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஓரளவுக்கு வண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா புரசோகம் வந்து சில டைம் பார்த்திங்கன்னா வண்டியே போக முடியாமல் சந்துக்குள்ளே இருக்கும். அதனால தான் சொன்ன வரும். அதில் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த வாட்டி பரவாயில்ல, வண்டி போயிட்டு திருப்பி நான் ரிட்டர்ன் திருப்பியில் தான் வரணும். நான் பைக்கில் கொஞ்சம் அந்தளவுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் தான் இருக்குது. போயிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ட்ராப் பாயிண்ட் வந்துவிட்டோம், ரீச் ஆகிட்டோம். அடுத்த ஆர்டர் நம்ம எடுக்கிறோம். அடுத்த வீடியோ போடுறோம் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். அந்த கிரீன் கலர் பில்டிங்கிட்ட போகணும்ப்பா சொல்கிறாரு. லாஸ்ட்டு கடைசி போகணுன்றாரு. அங்கே எப்படி இருக்குன்னு இந்த இடம் ட்ராப் பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். ட்ரிப்பை நம்ம அரைவரும் கொடுத்துருவோம். வெயிட்டிங் மட்டும் அமைச்சிரும். ஆல்ரெடி பிக்கப் பாயிண்ட் வந்து 8 செகண்ட் தான் ஓடிருக்கு. அதுக்குள்ளே ஓடி ஏற்றுறாங்க. சின்ன மீடியம் தான், விண்டோ வரணும். இல்லை ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணி